அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான எசப்பா, இந்த அருமையான இந்த வாலிப ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட தேவன் நீர் இடைப்படுவீராக. உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, பாடல் துதி வேளையில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உங்களுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரை நடத்துவீராகப்பா. உங்களுடைய மகிமை எங்களை இந்த இடத்தையும் நிரப்பட்டும். உங்களுடைய நாமும் இந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வாங்க. தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தணும். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெப பகுதி ஆசீர்வதியும். செய்தி வெள்ளக்கத்தை எங்களோடு கூட நீர் பேசும் இடைப்படும். உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும். அப்பா, இந்த கூடிக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரோ. ஆண்டவரே, இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஆண்டவரே, நன்மையை சுதந்திரிக்கிற ஒரு நாளாய் கர்த்தர் நீர் மாற்றிக்கொடும். ஒரு நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கருவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை என்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே,
இந்த நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனின் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை நீர் காத்து நடத்தினீரப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து நடத்தினீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே திருச்சமூகத்தை கடந்து வரும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தேவனை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, முழு பலத்தோடு ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த கால வேளையில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அதிசயமான தேவனே, எல்ரோயி, எபினேஷரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை.
அப்பா உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து விரைத்தது எங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அந்த தேவன் எங்களை நினைத்தீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்ரோயே எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்விலே எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் அப்பா, நீர் ஒருவர் அப்பா, நீர் ஒருவர் ஆண்டவரே, நீர் ஒருவர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தாழ்விலே எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே அப்பா, உமக்கே எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதற்காய் உமக்கு நன்றி. உங்களுடைய பிரசன்னத்துக்களை கர்த்தரை நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. பிறந்த மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில ஜெபத்தை நாம் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். நம்முடைய கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் எத்தனையோ போதைப் பொருட்கள்னால, மது பழக்கத்தினால எத்தனையோ பேர் அடிமைப்பட்டு இந்த நாட்களிலே இந்த சமுதாயம் தவறான பாதையிலே கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்டான போதைப் பொருட்களிலிருந்து, மதுபானத்திலிருந்து கர்த்தர் அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக இது எல்லாம் தேவன் நம்முடைய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். நம்முடைய தேசத்துக்களே வராதவாறு அதை விற்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக, அந்த தொழிலை விட கர்த்தர் உதவி செய்யும்படியாக, தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய தேசத்துக்கு கிடைக்கும்படியாக, நம்முடைய மாநிலத்துக்கு கிடைக்கும்படியாக, நம்ம வசிக்கிற இந்த பட்டணத்தில் கிடைக்கும்படியாக, நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக, எத்தனையோ பேர் இந்த மது பழக்கத்தினால, இந்த கஞ்சா, அந்த போதைப் பொருட்களினால எத்தனையோ தவறான செயல்களை செய்கிறார்கள். குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. எத்தனையோ இடத்துல சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் கற்பழிக்கப்படுகிறாங்க. இப்படிப்பட்டான இந்த போதைப் பொருட்களிலிருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய மாநிலத்துக்கு, நம்முடைய மாவட்டத்துக்கு, நம்முடைய பகுதிக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக, இதில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக, வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபனோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் ஆண்டவரே இந்த கால வேளையில் நாங்கள் செபிக்கிற அந்த நேரத்தில் எங்களுடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுத்தரலும் ஆண்டவரே, நீர் செவி கொடுத்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே இத்தனை நாட்கள் இளைய தலைமுறைகள் ஆண்டவரே எத்தனையோ தவறான காரியங்களை ஆண்டவரே செய்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. போதைப் பொருட்களினால ஆண்டவரே தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு, தங்கள் சரீரங்களுக்கு எடுத்துக்கொண்டு தவறான காரியங்களை, தவறான செயல்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறாங்கப்பா. அந்த வாலிபர்களெல்லாம் கர்த்தர் ரட்சியும் ஆண்டவரே. எத்தனையோ சிறுவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிற கர்த்தர் ரட்சியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா பிரயாணத்திலே தங்களுடைய வாழ்க்கை இதனால் அழித்துக் கொள்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சியும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே. ரட்சிப்பதற்கு என்னுடைய கரம் குறுகி போயிட்டு என்று சொன்னவர், உங்களுடைய கரம் ஆண்டவரை ரட்சிப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் உள்ளதாப்பா. ஆண்டவரே ரட்சிக்கிற கரம் அநேகரை அன்பின் கரம் அணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த போதைப் பொருட்கள்னால அடிமைப்பட்டுக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கும். அவங்க சிந்தையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இதனால் எத்தனையோ கொலைகள், கற்பழிப்புகள் ஆண்டவரே, பலாத்காரங்கள் ஆண்டவரே, வீட்டில் சமாதானம் இல்லாம ஆண்டவரே, வறுமையோடு கூட எத்தனை ஆண்டவரே அதிகமான காரியங்கள் ஆண்டவரே, துன்மார்க்கமான காரியங்கள் நடக்குது ஆண்டவரே. அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். எத்தனை பேர் ஆண்டவரே இதனால குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே ரட்சிக்கணும், ஒரு விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த போதைப் பொருட்கள் விற்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கவர்மெண்ட் ஆண்டவரே சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இது எங்க தேசத்துக்குள்ளே வராதவாறு, ஆண்டவரே எங்க மாநிலத்துல எங்க பட்டணத்துக்குள்ள நாங்க வசிக்கிற பகுதிக்குள்ள வராதவாறு கர்த்தர் அவை எல்லாம் நீர் தடுத்து நிறுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த எல்லா சமுதாயம் ஆண்டவரே பாதுகாக்கப்பட வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. காலேஜ் படிக்கிறவங்க பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் நீ கிருபை கொடுமாப்பா, கிருபை கொடும் ஆண்டவரே. எல்லா விதமான போதை பசலைகளிலிருந்து என்னால் விடுபட முடியல, என் சரீரத்தை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இந்த கால வேளையிலே நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவார்கள். ஒரு பூரணமான சரீரத்தில் ஒரு விடுதலை, ஒரு சமாதான இருதயத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தர் நீர் கிரியை செய்யும். தேவாதி தேவனின் கிரியை செய்யும். நீர் அன்பின் தெய்வம், நீர் அணைக்கிறவர் ஆண்டவரே. சோதரன் தகப்பனே, ஒவ்வொரு மனிதனையும் நீர் ஏற்றுக்கொள்கிற ஒரு தெய்வம். அந்த தேவன் ஆண்டவரே இப்படிப்பட்ட நபர்களை நீர் ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ள கர்த்தர் நீர் கொண்டு வருவீராகப்பா, நீர் கொண்டு வருவீராக ஆண்டவரே. குற்றங்கள் குறையட்டும், எங்க சமுதாயத்துல ஒரு சமாதானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வருமானத்தை எல்லாம் கெடுத்துக்கொண்டு ஆண்டவரே குடும்பத்துல ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது ஆண்டவரே. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களாம் கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுதலையாக்கும். எத்தனையோ தகப்பன்மார்கள் ஆண்டவரே இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த நாளிலே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உழைக்கிற உழைப்பு வருமானம் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. தவறான வழிகளுக்கு ஆண்டவரே அந்த வருமானம் சென்று விடாதவர் கர்த்தர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நபர்களை நீ ரட்சிப்பீராக, நீ ரட்சிப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரம் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. எந்த மனிதனாலும் முடியாது ஆண்டவரே. படைத்த தேவனால் ஆண்டவரே உம்மால் மாத்திரம் ஆகும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் இந்த காலை வேளையில கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே எத்தனை இதில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரோ சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்ப தலைவராக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஆண்டவரே சிந்தையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அதை பற்றி ஒரு எண்ணங்கள் வராதவர் கர்த்தர், அது அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கர்த்தர் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். விசேஷமாக எங்க பகுதியை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், எங்க மாவட்டத்தை பாதுகாத்துக்கொள்ளும், எங்க மாநிலத்தை பாதுகாத்துக்கொள்ளும், எங்க தேசத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா போதைப் பொருட்கள் எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக கர்த்தர் நீர் உதவி செய்யும். இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் ரட்சிக்கிறதுக்காக, அநேக வாலிபர்களை ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா குற்றங்கள் குறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா நன்றியோடு கூட. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்றைக்கு மாலைக்கு நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபனமா ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கிராம ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவாதி தேவன் ஹல்லேலூயா அவருடைய ரட்சிப்பு அந்த கிராமத்திலே வெளிப்படும்படியாக தேவனுடைய செயல் அந்த கிராமத்திலே இந்த நாளிலே நடக்கணும். அவருடைய வல்லமை நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அநேக குடும்பத்தில் ஜெபிக்கும்படியான திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி தரணும். ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், அவருடைய வல்லமை வெளிப்படணும். தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதான காரியத்தை, கர்த்தருடைய செயலை, கர்த்தருடைய கிரியைகள் இந்த நாளிலே கிராம ஊழியத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் ஜெபனமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று கடந்து போகிற 2 கிராமங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கிராமத்துல கர்த்தர் இப்பொழுதே நீர் அசைவாடும், இந்த கால வேளையிலே நீர் அசைவாடும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயம் அவங்களுக்குள்ளே திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா எதிர்ப்புகள், தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது விலகணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் விலகணும். ரட்சிப்புக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஹல்லேலூயா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் சொன்ன தெய்வம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே மாலை வேளையில கடந்து போகிற கிராம ஊழியத்துல ஆண்டவரே, கடந்து போகிற அந்த கிராமத்துல கர்த்தர் நீர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அநேக ஆத்துமக்கள்
ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக ஜெபிக்கும்படியான இல்லத்தை கர்த்தர் திறந்து தருவீராக. ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், அந்த குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை இந்த நாளிலே நீர் மகிமைப்படுத்துறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டு கிராமத்திலும் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே பிரயாணங்கள் போக்கி மரத்தையும் கத்த நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் கத்த நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வேன்ல வருகளோடு கூட கத்துடைய பாதுகாப்பு இருக்கட்டும், டூ வீலர்ல வருவங்களோடு கூட கத்துடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகட்டும், உம்முடைய கரம் முன்னும் இன்னுமா இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஒவ்வொருவரை கத்த ரத்த கோட்டைகளும் மூடி மரத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சித்தத்தை செய்து முடிய கர்த்தர் எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். 5 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இத்தனை இடத்துல நடக்கிறதுங்கிறது பெரிய காரியம் இல்லை. அநேக பிள்ளைகள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைய நாளிலே சொல்லிக் கொடுக்கிற வசனம் அந்த பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக, அவங்க சொல்லி பாடல்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, ஸ்தோத்திர வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற கதைகள், உண்மை சம்பவங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இன்றைய நாளிலே இருக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபணுமா? விசேஷித்த ஸ்தோத்திர வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஸ்தோத்திர அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக இன்றைய நாளில கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தரும்படியாக ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சிறுவர் ஊழியங்களுக்காக நடக்கிற 5 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். கிராமங்களில் நடக்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் அப்பா. சோதரி இன்றைய நாளிலே கற்றுக் கொடுக்கிற வேத வசனம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஜீவ ஒளியாக இருக்கட்டும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். அவங்க ஆத்துமாவை ஆண்டவரே, அது ஆண்டவரே சோத்திரம் அப்பா, உள்ளும் புறமும் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படட்டும். உங்களுடைய ஜீவனுள்ள அப்பம் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் கடந்து வருவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கடந்து வரணும் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரை தடைப்பட்டு ஆண்டவரை குறைவுபட்டு போகாதவர் கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த நாளிலே கர்த்தர் கொண்டு வந்து நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல கீழ்ப்படிதலோடு கூட ஒழுக்கத்தோடு கூட காணப்படணும். சமுதாயத்தில் வீட்டிலும் ஆண்டவர் படிக்கிற இடத்திலும் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வளர வளர கர்த்தருடைய ஆண்டவரே வார்த்தையிலே இந்த பிள்ளைகள் வளர ஆண்டவரே சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதமா இந்த பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை எங்கள் கண்கள் காணும்படியாக ஆண்டவரே, எங்கள் காதுகள் கேட்கும்படியாக கர்த்தர் நீர் அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடந்து போகும்போது வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு விசேஷமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் தடைகளை கொண்டு வந்தாலும் தேவ ஆவியானவர் வானத்தை பூமியும் படைத்த கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்று எல்லா சத்ருவின் ஆண்டவரே தடைகளையும் கோட்டைகளையும் கர்த்தர் நிர்மலமாக்கி அழித்து போட்டு பிள்ளைகளை கர்த்தர் நீர் பத்திரமாய் நீர் அழைத்து கொண்டு போயிட்டு ஆண்டவரே மீண்டும் திரும்பி வருவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கு அதற்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபத்தை இயேசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் ஜெபத்தை கேட்கிறவர்
ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே சாட்சியாய் கத்து நிறுத்தும். ஆண்டவரே அநேக அற்புதங்களை காணும்படியாக கத்திருந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். சரி, தெரிஞ்சவங்க நீங்கள் பதில் சொல்லுங்கள். உள்ளது வந்து ஒரு பெயர், ஒரு முக்கியமான தலைவரின் பெயர். தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். முக்கியமான பெயர் அதிலே போட்டிருக்கு. இது நம்ம இந்த கடைசி சம்பவத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அந்த சம்பவத்துக்கு வந்துட்டோம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ஒரு மனிதனுடைய பெயர், முக்கியமான ஒரு நபர், பதவியில் உயர்ந்த ஒரு பதவியில் உள்ள ஒரு மனிதன். தெரிந்தவங்க கரங்களை உயர்த்தலாம். பெயர் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியலையோ? தெரியுதா? ரெண்டாவது உள்ளது உங்களுக்கு தெரியுதில்ல? சரி, தெரியுமா ஏதாவது? என்னது உனக்கு தெரியுமா? அண்ணா. சரியா? பரவாயில்ல. சரியா? கரங்களை தட்டிக்குவாங்க. பரவாயில்ல. அண்ணா அப்படிங்கிறவ ஒரு மனுஷன். சரியா? பிரதான ஆசாரியன். சரி, ரெண்டாவது. சரி, இது ஒரு இடத்தின் பெயர். ஒரு இடத்தின் பெயர் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம பிலாத்து சிங்காசனம் இருக்கிற இடம். சரியா? பிலாத்து இருந்த அரண்மனை இருந்த இடம். அந்த இடம் நீங்கள் வாசித்தீங்களா? நிறைய இடத்த வாசிப்பீங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருக்கும். இதில் நீங்கள் எந்த இதை கரெக்டாக பார்த்து நீங்கள் சொல்லலாம். சரியா? தெரியுதா? பிலாத்து இருந்த இடம் உனக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகும்போது பிலாத்து அந்த இடத்துல இருந்தான். சரியா? உங்களுக்கு வருதா? அதில் பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம். சொல்லிட்டேன் எந்த இடம்னு. பிலாத்து அரண்மனை இருந்த இடம். அவன் சிங்காசனம் சேர் இருக்கிற இடம். சரியா? சொல்றியா ஏதாவது? ரெண்டாவது உள்ளது 10 ரூபா. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது உள்ளது 10 ரூபா. அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடம் பேர் வந்துடும். சரியா? சரி, மெர்சி சொல்றியா? உனக்கு என்ன வருது சொல்லு. என்னது? நல்லா சொல்லு. கபத்தாவா? கபத்தாவா? சரி, அந்த இடம் பேர் என்னன்னா கபத்தா. சரியா? கபத்தா. கபத்தா கிடையாது, கபத்தா. சரியா? அதான் கபத். அது தாங்கிற மாதிரி அந்த கொட்டாயை போட்டு வச்சிருக்கு. சரியா? சரி, பரவாயில்ல, கொஞ்சம் கண்டுபிடிச்சேன். அது கபத்தாங்கிற ஒரு நியாயாசனத்தின் மேல் அவன் என்ன செஞ்சிருந்தான்? அந்த மேடை, அந்த இருந்த இடம், அது எபிரேயின் பாஷையில் அது கபத்தா அப்படிங்கிற ஒரு பேர். சரியா? சரி, மூணாவது. சரி, இயேசுவை பிடிக்க வந்த பிரதான ஆசாரியன் வேலைக்காரரின் வலது காதை வெட்டிய சீசன் யார்? சரியா? இயேசுவை பிடிக்க வந்தாங்கல்ல, இரவு நேரத்தில் பிடிக்க வரும்போது அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன், அதாவது பிரதான ஆசாரியர்களுக்குன்னு போர்ச்சவர்கள் இருந்தாங்க. அவனுடைய அந்த போர்ச்சவனுடைய வலது காதை வெட்டிய சீசன் யார்? ஃபஸ்ட்டு பேதுரு, யோசேப்பு, அந்திரேயா. இந்த 3 சீசர்களில் எந்த சீசன் வலது காதை பட்டயத்தை எடுத்து வெட்டினான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. சரியா? எந்த சீசன்? பேதுரு அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. பேதுரு. சரி, யோசேப்பு, அந்திரேயா யாரும் இல்லையா? என்ன? சரி, இதில் பேதுரு அப்படிங்கிறத சரியான பதில். சரியா? சரி, கரங்களை தட்டிக்கிறோம். பேதுரு. சரியா? வேதவசன் தெளிவாக சொல்லுது. அந்த பேதுரு என்ன செஞ்சா? பட்டயத்தை எடுத்து என்ன? பேதுரு எல்லாவற்றிலும் அவன் என்ன பேசுறதில்ல, அவன் செய்கிற செயலில் எல்லாவற்றிலும் அவன் முந்திரி கொட்டன்னு சொல்லுவாங்கள்ல,
நம்ம குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒரு முந்திரி கொட்டத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரி அவன் ஒருவன். சரியா? சரி, இயேசுவுக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு மனிதன், இயேசுவை பின் சென்றவன். சரி, அப்புறம் அடுத்து 4வது கொஸ்டின். சரி, டேஸ் வேளையில், எந்த வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவர் 3 முறை காட்சி கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு. 2 முறை வீட்டில் நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சார்? நின்றார். அதில் ஒரு முறை வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த வேளையில் அப்படிங்கிறது. எந்த வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில், அதாவது யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நம்ம படித்த அதிகாரத்தில், கூடியிருந்த இடத்தில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எந்த வேளை? காலை வேளையா, மதியான வேளையா, இல்லைன்னா சாயங்காலம் வேளையா? எந்த வேளையில் ஆண்டவர் நடுவே வந்து, சீசர் பயந்து கூடியிருந்தாங்கல்ல வீட்டுக்குள்ள, இயேசு என்ன அடக்கம் பண்ண பிறகு யூதர்களுக்கு பயந்ததுனால, அப்போ எந்த வேளையில், அதாவது காலையிலையா, மதியானமா, இல்லைன்னா சாயந்தரமா, எந்த வேளையில் இயேசு வந்து நடுவே நின்று அவங்க சீசர்களுக்கு காட்சி அளித்து முதல்ல உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்? எந்த வேளை? காலை வேளையில். அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. காலை வேளை. சரியா? வீட்டில் கூடியிருக்கும் போது, வீட்டிலே கூடியிருக்கும் போது, சீசர்கள் கூடியிருந்த நேரத்தில் காலை வேளை. ஒரு ஆள் சொல்கிறாங்களா? நீ காலை வேளை. சரி, 2 பேர். சரி, மதியானம் அப்படிங்கிறவங்க? சாயந்தரம். மதியானம் சொல்றியா? சரி, சாயந்தரம். சரி, இதில் எந்த வேளையில் ஆண்டவர் வந்தார் தெரியுமா? சாயங்கால வேளையில் அங்கே நடுவே வந்து. காலையில் ஆண்டவர் மரியாளுக்கு தரிசனம் ஆயிட்டார் காலை வேளையில். அதை நான் சொன்னேன், வீடு கூடி இருக்கிற இடத்துல. ஏன்னா மரியாள் ஓடி வந்து வீட்டில் சொல்கிற ஒருத்தனும் கேட்கல. காலையில் ஆண்டவர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தார், நான் தேவனை பார்த்தேன், ஐயா இயேசுவை பார்த்தேன், அவர் வந்து சொன்னார் நான் பிதாவை இடத்துக்கு போகிறேன், நீ போய் என்னுடைய சீசர் எடுத்துகிட்டு போய் சொல்லுன்னு சொன்னாருன்னு சொன்னாலும் ஒருத்தனும் கேட்கல. ஆனால் ஆண்டவர் சாயங்கால வேளையில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்கே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் நினைச்சனே சீசர்களுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். சரியா? அந்த 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறது, சாயங்கால வேளையில். காலையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மரியாளுக்கு, அப்புறம் சாயங்கால வேலை சீசர்களுக்கு, அதுக்கப்புறம் தோமாவுக்குன்னு ஒரு நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நின்றார் தோமாவுக்கும். சரியா? அதுக்கப்புறம் கடற்கரையிலே. சரி, கடைசி கொஸ்டின். சரி, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்ல, அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு சொல்ல, படவுக்கு வலதுபுறமாக வலையை போட்டு எத்தனை பெரிய மீன்களை பிடித்தார்கள்? சரியா? இந்த சம்பவம் தெரியும். இயேசு வந்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு போயிட்டார். போன உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க, பேதர் எல்லாருமே. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, பிடிக்கல. அப்போ இயேசு கடற்கரையில் என்று சொல்கிறாரு, நீங்கள் வலதுபுறமாக, உயிர்த்தெழுந்த இயேசு தான் சொல்லுகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியலை. வலதுபுறமாக வலையை போடுறாங்க. போடும்போது எத்தனை பெரிய மீன்களை பிடித்தார்கள்? சரியா? 150, 152, 153. இதில் எத்தனை பெரிய மீன்கள் பிடித்தார்கள் சொல்லி யோவானில் வாசிக்கிறோம். சரியா? 150 பெரிய மீன்களை பிடித்தார்கள் அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. சரி, 152 பெரிய மீன்கள். சரி, ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்கீங்களா? சரி, 153 யாரும் இல்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது 153 பெரிய மீன்களை என்ன செஞ்சாங்க? பிடித்தாங்க. சரியா? நம்ம ஆண்டவர் என்றைக்குமே குறைவுகளே கொண்டு வர மாட்டார். என்றைக்குமே அதிகப்படியான மீன்களை தான் ஆண்டவர் செய்வார், கொண்டு வருவோம். இதில் அதிகப்படியான காரியம் என்னது? 153. சரியா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு. சரி, அந்த 3வது கேள்வியை போடு பாப்பா, நீ சொல்லுன்னு. 3வது, இது தெரியுமா உனக்கு? இயேசுவை பிடிக்க வந்த பிரதான ஆசாரியன் வேலைக்காரரின் வலது காதை வெட்டி சீசன் யார் உனக்கு தெரியுமா? பேதுரு. பரவாயில்ல, சொல்றதுக்குள்ளே சொல்லிட்டான். சரி, அவளுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. பேதுரு. இதுக்கு மேலே 2 போடு. சரி, இது வந்து என்னன்னு தெரியுமா? ஒரு இடத்தின் பெயர். அதாவது பிலாத்து நியாயஸ்தானம் உட்காந்துருந்தான்ல, இயேசுவை விசாரிக்க அனுப்புனாங்கள்ல பிலாத்து, அவன் இருந்த இடத்தின் பெயர் என்ன இடம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுதா? அதை அந்த 3 பிக்சரை பார்த்தா கூட உனக்கு தெரியும். ஏதாவது தெரியுதா? எந்த இடத்தின் பெயர்? அந்த இடத்தின் பெயர் என்ன? அதாவது பிலாத்து இருந்த இடம், நியாயஸ்தானம் உட்காந்து இயேசு விசாரித்தான், அந்த பிலாத்து இருந்த இடம் ஏதாவது தெரியுதா? தெரிஞ்சுதான், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். கபத்தா. சரி, கபத்தா அப்படிங்கிறது சரியான பதில் இல்லை. சரியா? சரி, பரவாயில்ல, கரங்களை தட்டிக்கும். ஏன்னா இது நீங்கள் பார்த்தாலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டுக்கலாம். சரி, இது ஒரு பெயர். இது வந்து ஒரு பெயர், ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவனுடைய பெயர். என்னது? இல்லை, சத்தமாக சொல்லு.
அண்ணா. அண்ணான்னு அப்படி சொல்றியா? சரி, அது பேர் என்னன்னா அண்ணா. சரியா? நம்ம பாடுறோம்ல அண்ணா காய்ப்பா ஆசாரியர் சங்கம். சரியா? அண்ணா அப்படிங்கிறத பேர். சரி, பரவாயில்ல. சரி, ரைட்டு. அடுத்த வாரம் வந்து நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 1 5 அதிகாரம் வரை இது கொஞ்சம் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்கள் இயேசு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. இயேசு அவர்கள் மூலமாக இருந்து இவ்வளோ பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்தார் அப்படிங்கிறத போட்டிருக்குது. அப்புறம் சீசர்களுடைய பெயர்கள்லாம் இருக்கும். புதுசாக ஒரு சீசன் வருவான், யூதாவுக்கு அப்புறம் புதுசாக யூதாஸுக்கு அப்புறம். சரியா? நீங்கள் நல்லா வாசிங்க, நல்லா இருக்கும். இந்த அப்போஸ்தலர் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த அப்போஸ்தலர் உங்கள் புத்தகத்தை படித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன செய்யும்? வரும். சரியா? நீங்கள் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலிருந்து 5 அதிகாரம் வரை அடுத்த வாரம் நீங்கள் வாசித்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நேரம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடுவோம், சீக்கிரமாக முடிச்சிடலாம். சங்கீதம் 136 அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 136. சங்கீதம் 136 23வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது நம்முடைய தாழ்வில் அப்படின்னா நம்ம தாழ்மைப்பட்டு இருக்கும்போது, நம்ம குறைவுபட்டு இருக்கும்போது, அதாவது நல்ல நிலைமையில் நம்ம இருக்கும்போது அல்ல, நம்ம நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கும்போது அல்ல, நம்ம நல்ல வசதியாக இருக்கும்போது அல்ல, நம்ம குறைவுபட்டு நம்ம தாழ்விலே நம்ம இருக்கும்போது, நம்ம துரோகிகளாக பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவராக இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? நினைக்கிறாருன்னா நம்மளை நினச்சிக்கிறாரு அப்படிங்கிறது தானே அர்த்தம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பது தெரியும். செங்கடலை பிளந்தாரு, வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி அவங்க நடந்து போனாங்க, பார்வோனை அழித்தாரு, அவனுடைய சேனையை அழித்தாரு, அப்புறம் என்னது பிரபலமான ராஜாக்களை அழித்தாரு, எமோரியன் ராஜாவை அழித்தாரு, பாசானியன் ராஜாவை அழித்தாரு. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தெய்வம் நம்ம தாழ்வில் இருக்கிறவங்கள நினைச்சாரு. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு 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 நம்ம மேலே அவ்வளோ அன்பு அதில் காணப்படுகிறத நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய தெய்வம், ராஜாக்களையே ஆண்டவர் அளித்த அந்த வல்லமையுள்ள தெய்வம் நாம் தாழ்வில் இருக்கும்போது, நம்ம குறைவுபட்டு இருக்கும்போது நம்மை நினைக்கிறார். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. அதுதான் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? துதித்தாங்க. அப்போ நம்முடைய தாழ்வியில் ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய பெரிய ஆளுக்களை தான் ஆண்டவர் நினைப்பார், அவங்கள தான் ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மளையும் என்ன செய்கிறார்? தாழ்வியில் குறைவுபட்டு இருக்கிறவங்கள அவங்கள நினைத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் அவர் என்ன செஞ்சுக்கணும்? நினச்சிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் வாசிக்கிறோம், உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிக்கிறேன் என, உன்னை படைத்த தேவனை நீ நினச்சிக்க, ஆண்டவர் உன்னை ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அப்போ இந்த தாழ்வியில் இருந்து நம்மை நினைத்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அது காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க 2 சீக்கிரமாக முடித்திடலாம். சங்கீதம் 78 அதிகாரத்தில் 70 வசனமும் 71 வசனமும் வாசிங்க. சங்கீதம் 78 அதிகாரம். முதலாவது நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாவீதை ஆண்டவர் எப்படி நினைத்து அவனை ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத. சங்கீதம் 78 அதிகாரம் 70 வசனமும் 71 வசனமும் வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். சரி, இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில்
இருந்து அவனை எடுத்து ஆண்டவர் அவனை நினைத்து அவனை ஆட்டுத்தொழுவத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து அவனை ஒரு அரசனாக மாற்றினார். அப்போ இந்த இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது யாக்கோபு அப்படிங்கிறத அவங்க வந்து, ஏன்னா இவன் வந்து ஒரு யூத கோத்திரத்தை சார்ந்தவன், அவங்க ஒரு முற்பிதாக்களின் தேவன், நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், யாக்கோபின் தேவன். அந்த தேவன் அந்த யாக்கோபின் ஜனங்களை, யாக்கோபின் வம்சங்களை, அவ்வளோ பெரிய ஜனங்களை மேய்ப்பதற்காக எங்கேயோ கடந்த ஒரு தாவீதை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். அவர் தெரிந்தெடுக்கிறன காரணம் என்ன? அவனை நினைச்சிருக்கிறார், அதனால தான் அவன் என்ன செஞ்சார்? தெரிந்து எடுத்தார் இல்லையா? அப்போ தாவீதை ஆண்டவர் நினைக்கலன்னா அவனை என்ன செஞ்சிருக்க மாட்டார்? அவனை ஒரு அரசனாக என்ன செஞ்சிருக்க மாட்டார்? ஆண்டு கொண்டு அவனை நினைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவன் ஒவ்வொரு நாளும் தாவீது கர்த்தரை என்ன செய்வான்? பாடி மகிமைப்படுத்துவான். ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் தாவீது. நம்ம நினைச்சு பாருங்களேன், தாவீதுக்கு முதல் அரசன் இஸ்ரவேலுக்கு சவுல் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் சவுலுக்கு அப்புறம் அந்த ஒன்று அவன் குடும்பத்தில் உள்ள நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கணும், இல்லைன்னா அந்த யுத்தத்தில் நல்ல வல்லமையுள்ள ஒரு மனுஷன், ஒரு பராக்கிரமசாலி, அவன் தான் ஒரு அரசனாக இருக்கணும். ஏன்னா யுத்தம் செய்யணும் இல்லையா? ஆனால் இதற்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. யாருன்னா தாவீது. தாவீதை நினச்சி பாருங்க, அவன் ஏதாவது ஒரு போருக்கு போயிருக்கானா? எந்த மனிதனையாவது அவன் என்ன சண்டை போட்டு மேற்கொண்டிருக்கானா? அல்லது அவன் இடத்துல பட்டயம் தான் உண்டா? ஒன்றும் கிடையாது. அவன் இடத்துல இருந்தது கோலும் தடி தான் அவனுக்கு என்ன செஞ்சது? அவன் கம்பு தான் அவன் கையில் இருந்தது, ஆடு இருந்துச்சு. அப்போ அவன் ஒரு யுத்தத்துக்கு அவன் பழக்க வைக்கல. ஒரு எதிரி எப்படி வருவான், நம்ம அவனை எப்படி தாக்கணுங்கிறது அவனுக்கு அந்த யுத்தம் ஒன்றும் தெரியல. சிங்கம் ஒரு முறை வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அதிலிருந்து அவன் ஆட்டை காப்பாற்றினான். ஆனால் அவனுக்கு எப்படி யுத்தம் பண்ணணும், எந்த இடத்துல பாளையம் பண்ணணும், இறங்கணும் அப்படிங்கிறது தாவீதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத தாவீதை தான் ஆண்டவர் நினைத்து அவனை அரசனாக மாற்றினார். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக தகுதி ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் எவ்வளவு நம்ம குறைபட்டு நம்ம 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 நினைப்போம் இதுக்கெல்லாம் நம்ம தகுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்மளுக்குள்ளே இருக்கும்னா அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு ஒரு உண்மையுள்ளவர். அதை தாங்க சொல்லுகிறது, ஆண்டவர் கரவல் ஆடுகளின் பின்னே திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அவனை எங்கு அழைத்து கொண்டு வந்தார்? அவனை ஒரு அரசனாக அரியாசனையில் உட்காருவதற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். காரணம் என்ன? தாவீது கர்த்தர் அவனை நினைத்தார். கர்த்தர் தாவீது என்ன செஞ்சார்? நினைத்தார். அப்போ அந்த சம்பவத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுங்களேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், அந்த பழைய ஏற்பாட்டில் 363வது பக்கம், 363வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். அதில் அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், அதாவது 361வது பக்கம், 361வது பக்கம், அந்த 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம், ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன். பாருங்க, ஒரு ராஜாவே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு. அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் யாருமே தேர்ந்தெடுக்கலப்பா, எல்லாரும் வந்துட்டாங்க, பலசாலிகளாக இருக்காங்க, வீட்டில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, ஆண்டவர் யாரையும் தேர்ந்தெடுத்துக்கலையே. ஆனால் உன் குடும்பத்தில் தான் ஆண்டவர் ஒரு மகனை, உன்னுடைய மகனை தான் ஆண்டவர் ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஆமாம். கேட்டப்புறம் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இன்னும் ஒருவன் எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஒன்று அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்கிறான், அவன் இங்கே வருகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் சாப்பிட மாட்டேன். அவன் இங்கே வரணும், நான் அவனை பார்க்கணும். ஓரளவு ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்க நினச்சாங்க, ஒரு ஆடு ஒரு சாமுவேல் உன்னுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிடுன்னு சொல்லும்போதே அந்த ஈசாய் தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும்? போய் தாவீதையும் கூட்டுவான்னு சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்குள்ளே தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பான்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் வேதவசனம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஏசாயா 63ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நம்ம அதில் வாசிக்கிறோம். 54ஆம் அதிகாரமும் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஆண்டவர் சொல்கிற, உன் நினைவு என் நினைவு அல்ல. ஆண்டவர் எப்படி வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார்? நம்மளை நினச்சி வச்சிருக்கிறாரு. அதாவது நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தான், ஆண்டவர் நம்மளை வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ தூரம் நினச்சி வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு அவ்வளோ தூரத்துக்கு நான் உன்னை உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். எத்தனாம் வசனம்?
54 8 9 56 8 9 55 8 9. அதில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் எப்படி உயர்ந்திருக்குது. நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தான், குறுக்கிறத நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம தாழ்வில் இருக்கிறது அவன் இருக்கிறது விரும்பலை. நம்மளை உயர்ந்த ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம வைக்கணும். நம்ம நினைக்கிறது எட்டாது, இது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை வைப்பார். அப்போ தாவீதை நினச்சி பார்த்துருக்க மாட்டான் இல்லையா? அதில் சொல்லுகிறான், அவனை வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ தாவீது வந்த உடனே ஆண்டவர் அப்படியே அவங்க கூட என்ன செய்கிறார், நல்ல சிவந்த மேனி, நல்ல சரீரம் உள்ளவன், நல்ல அழகு உள்ளவன். அந்த 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த கீழே வாசிக்கிறோம் இல்லையா? அவன் அந்த 12ஆம் வசனத்தில் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. பாரு, தாவீது ஆண்டு எப்படி அங்கே வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கான், எப்படி நல்ல அழகுள்ள ஒரு பையன். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை ஒரு அரசனாக்கினார். ஆனால் காரணம் என்ன தெரியுமா? தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். அவன் கர்த்தரை நினச்சிக்கிட்டான். கர்த்தர் அவன் நினைச்சு அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சார். ஆண்டு நினைச்சிருந்தா இஸ்ரவேலின் இராணுவத்தில் ஒருவனை அதிகாரி ஒரு அரசனா மாற்றிருக்கலாம். ஆனால் எதுக்குமே சம்பந்தமே இல்லாத அந்த பழக்கி வைக்கப்படாத, அவன் சொல்கிறான், எனக்கு எதுக்கும் இதெல்லாம் ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டீங்க, எனக்கு எதுக்கும் பழக்கமே கிடையாது, என்னது பழக்கமே எனக்கு கிடையாது, அப்படிதான் சொன்னான் தாவீது. ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெரிய பெரிய யுத்தங்களை நடப்பி வைக்க, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து அவன் ஆளுகை செய்ய ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், உயர்த்தினான். அப்போ காரணம் என்ன? அவன் ஆண்டவரை நினைச்சான், படைத்த தேவனை நினைத்து துதித்தான். ஆண்டவர் அவனுடைய தாழ்வில ஆடு மேய்த்த தாவீதை நினைத்து அவனை ஒரு அரசனாக என்ன செஞ்சார், மாற்றினார். அதுதான் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும். அது ஒரு கிருபை, அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் நம்ம நினைப்பதற்கு, நான் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே நீர் என்னை ஒரு மனிதனாக ஒரு பொருட்டாய் என்னை எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் இல்லை. நீர் என்னை பார்ப்பதற்கு, எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்கு, என் குடும்பத்தை நீர் பார்ப்பதற்கு நான் ஒன்றுமில்லை. அப்போ அந்த வாலிப நாட்களை நம்ம சிருஷ்டிக்கிற நம்ம நினைத்தோமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து நம்ம நினைத்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியம் மட்டும் பார்த்துருவோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். யோசேப்பு ஆண்டவர் நினைத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 40:23 வசனம் வாசிங்க. 53வது பக்கத்தில் இருக்குது. 53வது பக்கம். ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போனான். யோசேப்பை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? யோசேப்பு நல்லா வாழ்ந்தான். சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்து கெட்டு போயிட்டான், அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யோசேப்பு தகப்பனோடது நல்லா இருந்தான். ஆனால் சகோதர நிமித்தமாக அவன் என்ன செஞ்சான், ஆமாம், எகிப்துக்கு வந்தான். எகிப்தில் சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த சிறைச்சாலையில் ஒரு அதிகாரி, உயர்ந்த அதிகாரி, அவனும் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அவன் தப்பு பண்ணலை. அதனால அவன் என்ன செஞ்சான், விடுவிக்கப்படும் போது அவன் எந்த குற்றமும் செய்யலை, அந்த உயர்ந்த அதிகாரி. ஏன்னா அவன் பார்வோனுக்கே, ராஜாவுக்கே அவன் அருகில் இருக்கிற ஒரு மனிதன். அப்போது ராஜாவினிடத்தில் எது கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் அவன் எந்த தவறு செய்யலைன்னு குற்றம், அவன் நீதிமான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வருது. அப்போ யோசேப்பு சொல்லுகிற அவங்ககிட்ட, நீ என்னை நினச்சிக்கப்பா, இந்த சிறைச்சாலையில் நான் உன் கூட இருந்தேன், என்னை நினச்சி என்னை எப்படியாவது என்ன செய்ய, அதான் சொல்லியிருக்கான். அது என்னது, நினையாமல் அவனை மறந்து அவன் சொல்லுகிறான், உதவி சொல்லுகிறான், எனக்கு நீ பரிந்து பேசி நான் எந்த குற்றமும் நான் செய்யலைன்னு சொல்லுகிறான். அந்த அதிகாரத்தை வாச தெரியும், எந்த குற்றமும் நான் செய்யலை, என்னையும் நீ ராஜா கிட்ட பேசி என்னை விடுவிப்பதற்கு ஆமாம் ஹெல்ப்பு கேட்டான். ஆனால் அந்த உயர்ந்த அதிகாரி அங்கே போய் என்ன செஞ்சான், அவனை மறந்துட்டான், யோசேப்பை மறந்துட்டான். அப்போ மனுஷன் மறந்து விடுவான், ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை நினைத்ததுனால தான் அடுத்த அதிகாரத்தில் 2 வருஷம் கழிச்சு தான் யோசேப்பை அவன் நினைப்பு வருது. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை நினைத்தாரானால் அவன் எப்பேற்பட்ட தாழ்வில் இருந்தாலும், பாதாளத்தில், தாவி சொல்கிறான், நான் பாதாளத்தில் இறங்கினாலும் நீர் அங்கே இருந்து என்ன செய்கிறேன், என்னை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம். அப்போ அந்த நிலம் எவ்வளோ பெரிய தாழ்வில் நிலந்தாலும், சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்த சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் அவனை தூக்கி இந்த பானபாத்திரனை காட்டிலும் உயர்ந்த அதிகாரியாக, அதாவது ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு என்ன செஞ்சார்,
கொடுத்தார். இது பார்வோனால செய்ய முடியாது, கர்த்தர் அவனை நினைத்ததுனால அவனுக்கு கொடுத்தார். நம்ம நினைப்போம் இவங்களாம் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இவங்க ரொம்ப எப்படி பண்ணாங்க நமக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியும். இவங்க நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்களே, எப்படி பண்ணினாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த செயல் யார் மூலம் வந்ததுன்னா கர்த்தர் மூலமாக என்ன செஞ்சது பண்ணுறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பட்சிகளில் இடத்திலிருந்து பச்சனை உனக்கு வரும். அதாவது நம்ம அடிக்கிற ஒருத்தன் வருவான், ஆனால் நம்மளை அவனை செஞ்சிருவார். ஆண்டவர் அவனை ஒரு சிநேகிதனை மாற்றி விடுவார். அவன் தான் பச்சிக்கிறவன் இடத்துலேருந்து நம்மளை அழிக்க வருகிற இடத்துலேருந்து ஆண்டவர் ஒரு பச்சனை நம்மளுக்கு அவனிடத்துலேருந்து ஒரு உதவி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை நினைத்தாரானால் அவன் எப்பேற்பட்ட தாழ்வில் இருந்தாலும் ஆண்டவர் அவனை உயர்த்தி ஒரு பெரிய அதிகாரி பானபாத்திரனை காட்டிலும் அவன் ஹெல்ப்பு கேட்ட மனிதனை விட உயர்ந்த பதவியை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். அப்போ சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் ஒரு உயர்ந்த அதிகாரியாக என்ன செஞ்சார், மாற்றினார். அப்போ இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும்போது இது ஆண்டவராலே இந்த காரியத்தில் செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆனால் நாம் இந்த வாலிப நாட்களில் இந்த காலகட்டத்தில் நாம் யாரை நினைக்கணும்னா கர்த்தரை மாத்திரம் நினைக்கணும். எந்த மனிதனையும் பார்க்கக்கூடாது. நம்ம கர்த்தரை மாத்திரம் நினச்சிக்கணும். ஒவ்வொரு நாள் நினச்சிக்கணும். அவருக்கு பிரியமான வழியிலே நம்ம நடந்தோமானால் ஆண்டவர் நம்மளை கண்காணித்து நம்மளை ஆசீர்வதித்து நம்ம எந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே நீர் என்னை எங்கே கொண்டு போறீரோ உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். அவ்வளோதான் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், நீ என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல. அதான் நான் சொன்னேன், அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா, 54:8-9 வாசித்தோம். ஆண்டருடைய நினைவுங்கிறது வேறு, நம்முடைய நினைவுங்கிறது வேறு. நம்முடைய நினைவு நம்மளால் இது முடியுமா, நம்மளுக்கு இந்த கொஞ்சம் இது கிடைச்சாலே போதும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்குதோ அந்த உயரத்தில் நான் என்ன செய்வேன், உன்னை கொண்டு போவேன். என்னுடைய நினைவு அப்படிப்பட்ட நினைவு, என்னுடைய வழி அப்படிப்பட்ட வழி, உன்னை நடத்துக்கிற வழி அப்படிப்பட்ட ஒரு வழி. அப்போ நம்ம அவருடைய சித்தத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனால் அவரை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டா ஆண்டவர் நம்மளை நினச்சி பெரிய இடத்துல என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், வைத்து விடுவார் இல்லையா. ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு கூட பாடுவாங்க இல்லையா, இருப்பதை நினச்சிக்கிட்டா இன்னுள்ளம் பொங்குதையா நன்றி என்று சொல்லுதையா இல்லையா. ஆண்டவர் இருப்பதை நம்ம கூட இருப்பதை நம்ம நினச்சிக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம பாட்டு கூட பண்ண இல்லையா, எல்ரோயி என்னை காண்கிற தெய்வம். அங்கே வனாந்திரத்தில் அந்த ஆகாரு தண்ணீர் இல்லாமல் அலைகிறான். அவளை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது, எந்த மிருக ஜீவன்களும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அவளை யாரும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வனாந்திரமான இடம். ஆனால் அந்த இடத்துல இருந்த அந்த ஆகாரையும் அவளுடைய பிள்ளையையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், நினைத்து அவளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நீரூற்றே புறப்பட பண்ணினார். அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தெய்வம் இல்லையா. அவ்வளோ பெரிய தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்ம நினைப்பதற்கு நாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால நம்ம நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நாம் அவருடைய வழியில் நடக்கணும், அதுதான் முக்கியமான காரியம். யோசேப்பு கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் அவன் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் உயர்த்தினார். தாவீது அவன் ஆட்டு தொழுவத்தில் வேலை செய்தாலும் ஆடுகளை மேய்த்தாலும் கர்த்தரை துதித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவருடைய வழியில் இருந்தனால தான் ஆண்டவர் அவன் ஒரு உண்மையுள்ளவன், இந்த பொறுப்பை கொடுத்தா அவன் சரியாக செய்வான்னு சொல்லி தான் ஆண்டவர் இராணுவத்திலிருந்து அரசனை தேர்ந்தெடுக்காமல் ஒரு ஆடுகளுக்கு பின்னே வனாந்தரத்தில் இருந்த ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து அவன் உண்மையாக இருப்பான்னு சொல்லி தான் ஆண்டவர் அதிகாரி அரசனாக மாற்றினார். அப்போ நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு இருப்போமானால் ஆண்டவர் நினைப்பார், நான் என்னுடைய காரியத்தில் இவனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தேன்னா இவன் எனக்கு உண்மையாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை நினைத்து ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. எங்களுடைய தாழ்விலே எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உடைய வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீரா பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் நீரா சங்கரித்தீர், உமக்கு முன்பாக ஒருவர் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே, சாதாரண ஒரு என்ன நீங்க தாழ்வில கிடந்த என்ன, பாவத்தில் கிடந்த என்ன, உமக்கு துரோகம் செய்த என்ன நீங்க நினைக்கீங்களா ஆண்டவரே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க நினைத்தீங்கன்னா எதையும் நீர் செய்ய முடியும். ஏசப்பா, நீங்க நினைச்சீங்கன்னா எதுவும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீர் நினைத்தால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, என்னை நினைத்து என்னை உயர்ந்த இடத்தில் வைப்பதற்கு உம்மால் ஆகும். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
நீர் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படி நடத்துமாப்பா. உம்முடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது ஏசப்பா. உம்முடைய வழியில் என்னை நடத்தும். உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை அமையட்டும். உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே நான் நடக்கிற வழி இருக்கட்டும் அப்பா. அப்பா கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதியும். யோசேப்பை தாழ்விலிருந்து, சிறைச்சாலையின் தாழ்விலிருந்து அவனை ஒரு அதிகாரியாக மாற்றினீர் ஆண்டவரே. தாவீதை ஆண்டவரே எங்கேயோ கிடந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த ஆண்டவரே, கரவல் ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டு இருந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ளே இருந்த ஒரு தாவீதை ஆண்டவரே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு அரசனாக மாற்றினீர். அவனை நினைத்து அவனை உயர்த்தினீர் அப்பா. நாங்களும் தாவீதை போல, யோசேப்பை போல இந்த வாலிப நாட்களில் நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உம்மை மாத்திரம் நாங்கள் நினைக்க ஆண்டவரே வேதவசனம் சொல்லுகிறது. பசங்கள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீ சிருஷ்டிக்கிற நினைன்னு சொல்லியிருக்கீங்க. உன் வாழ்விய பிரயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு சொல்லிக்கிறீங்க. உன்னை படைத்த தேவனை நினைச்சுக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை நான் உம்மை நினைக்கிறேன். உம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை நான் ஆராதிப்பேன். உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாள் நடப்பேன். கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு தாவீதை போல, யோசேப்பை போல வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் ஒரு மனிதன் நினைத்தால் எந்த இடத்திலையும் அவனை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க முடியும். கர்த்தாவே அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும். அந்த ஆண்டவரே அப்படிப்பட்டான ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, என் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு ஆண்டவரே என் வாழ்க்கையில வெளிப்படட்டுமாப்பா. உம்முடைய அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. நீர் பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் அப்பா. நீர் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கீங்க. அதை நிறைவேற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. யார் நினைக்கிறாங்களோ, நண்பர்கள், குடும்பம் யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த வானத்தை பூமி படைத்த கர்த்தர் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்து முடிப்போம். விசுவாசத்தோடு செல்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.